42 சைஸ் கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ் எப்படி வெட்டுறதுன்னு இன்றைக்கி பார்க்க போகிறோம். என் பேர் ரமேஷ். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது இன்னோவேஷன் யூடியூப் சேனல். இப்போ தான் நம்ம சேனலுக்கு முதல் தடவை வரீங்கன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன், பெல் ஐக்கான் எல்லாம் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் ப்ளவுஸோட மெஷர்மெண்ட்டு. இந்த ப்ளவுஸில் வந்து செஸ்ட்டு 42வும் பஸ்ட்டு 41 இருக்குது. இதை எப்படி வெட்டுறதுன்னு இப்போ பார்ப்போம். ஃபஸ்ட்டு கீழே 1/4 இன்ச்சுக்கு ஸ்ட்ரைட்டாக 2 லைன் போட்டுக்கோங்க. இது பேக் பட்டி அடித்து திருப்புறதுக்கு. இப்போ ப்ளவுஸோட ஹைட் வந்து 14.5 இன்ச்சு ப்ளஸ் 1/2 இன்ச்சு சேர்த்து ஷோல்டர் ஸ்டிச்சிங் அலவன்ஸுக்கு மார்க் பண்ணிக்குவோம். இப்போ இந்த 2 மார்க்கையும் ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டுக்கலாம். ஷோல்டர்லேருந்து செஸ்ட் லைன் 1/4 இன்ச்சு போட்டுக்கோங்க. செஸ்ட்டு 4 ஒரு பங்கு 10 இன்ச்சு ப்ளஸ் 1.5 இன்ச்சு. வெயிஸ்ட் வந்து 35 இன்ச்சு. 35 இன்ச்சில் 4 ஒரு பங்கு, அதாவது 8.75 போட்டுக்கோங்க. ப்ளஸ் 1 இன்ச்சு டாட்டுக்கும் சைடில் 1.5 இன்ச்சு போட்டு மார்க் பண்ணிக்கோங்க. ஷோல்டர் வித்து 3 இன்ச்சும் நெக் வித்து 3.25 இன்ச்சும் போட்டு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த கோடெல்லாம் வரைஞ்சி விட்டுக்கோங்க. நெக்கோட டீப் வந்து 7 இன்ச்சு. 7 இன்ச் அளவுக்கு வச்சு மார்க் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக கோடு போட்டு நெக் ரவுண்டாக வரைஞ்சிக்கோங்க. ஆம் ஹோல் ரவுண்டையும் வரைஞ்சிக்கோங்க. ஆம் ஹோல் வந்து 18 இன்ச்சு. சைட் லைனையும் மார்க் பண்ணிக்கலாம். டாட்டுக்கு பேக் சைடில் சென்டராக மார்க் பண்ணிவிட்டு அதில் ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுக்கோங்க. கோடு போட்டுட்டு டாட் ஹைட் வந்து ஒரு 4 இன்ச்சு வச்சுட்டு வித் வந்து 1 இன்ச்சு, அங்கிட்ட 1/2 இன்ச்சு இங்கிட்ட 1/2 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணி டாட்டுக்கு கோடு போட்டுக்கோங்க. டாட்லேருந்து சைடு வந்து 1/4 இன்ச்சு கிராஸாக ஒரு கோடு போட்டுக்கோங்க. இந்த கிராஸ் லைன் வந்து நம்ம டாட் பிடிச்சோன்னா ஸ்ட்ரைட்டாக வந்துடும். ஆம் ஹோல் வந்து 18, அதில் பாதி வந்து 9.25 இருக்குது. அவ்வளோதான், பேக் மார்க் பண்ணியாச்சு. இப்போ நம்ம பேக் பீஸை கட் பண்ணி எடுத்துக்கலாம். பேக் பீஸு கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ சைடில் உள்ள மார்க்கையும் டாட் மார்க்கையும் பண்ணிக்குவோம். டாட்டில் 2 சைடும் மார்க் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஒரே அளவாக நம்ம டாட் பிடிக்க முடியும். அடுத்து ஃப்ரண்ட் வந்து கிராஸ் பீஸுங்கிறதுனால கரெக்டாக ஒரு 45 டிகிரி இருக்கிற மாதிரி கிராஸ் வச்சுக்கோங்க. வச்சுட்டு அங்கேயும் 1/4 இன்ச்சில் 2 லைன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு பேக் சைடு உள்ள பீஸில் ஃபோல்டிங் கரெக்டாக அந்த லைனில் வர மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஷோல்டர் லைனில் கரெக்டாக அதே லைனில் போட்டுக்கோங்க. செஸ்ட் லைனை மட்டும் ஒரு 1/2 இன்ச்சு மேலே ஏற்றி போட்டுக்கோங்க. பேக்கை விட செஸ்ட் லைன் 1/2 இன்ச்சு மேலே ஏறி இருக்கணும். அதே மாதிரி நெக் வித்து வந்து பேக் நெக்கை விட 1/2 இன்ச்சு ஃப்ரண்ட் நெக்கு கம்மியாக இருக்கணும்.
அது நெக் லைனில் மட்டும்தான் இருக்கணும். செஸ்ட் லைனில் வரும்போது நம்ம அரேஞ்சை மறுபடியும் கூட்டி கிராஸாக அந்த லைனை போட்டுக்கணும். இந்த மாதிரி செய்யும்போது ஷோல்டர் ட்ராப் ஆகாமல் இருக்கும். ஃப்ரண்ட் நெக் வந்து 6 இன்ச்சு, 6 இன்ச்சில் ஒரு லைன் போட்டு நெக் ரவுண்டே வரைஞ்சிக்குவோம். ஷோல்டர் ஸ்டிச்சிங் அலவன்ஸை வரைஞ்சிட்டு அடுத்து நம்ம ஷோல்டர்லேருந்து பஸ்ட் பாயிண்ட்டை மார்க் பண்ணணும். ஷோல்டர் ஸ்டிச்சிங் லைனை வரைஞ்சிட்டு வரைங்க, அப்போ தான் கரெக்டாக வரும். பஸ்ட் பாயிண்ட் வந்து 9.5 இன்ச்சு, அண்டர் பஸ்ட்டு 12.5 இன்ச்சு. ரெண்டுக்கும் ஸ்ட்ரைட்டாக லைன் போட்டுக்கோங்க. பஸ்ட் அளவு வந்து நம்ம எப்பவும் பேக் பீஸில் நோட் பண்ண மாட்டோம், ஃப்ரண்ட் பீஸில் மட்டும்தான் எடுக்கணும். ஓப்பன் சைட்லேருந்து பஸ்ட் பாயிண்ட்டு 4.25 இன்ச்சு வச்சுக்கோங்க. அந்த 4.25 வந்து ஸ்டிச்சிங் அலவன்ஸோடு சேர்த்து இருக்கணும். பஸ்ட் பாயிண்ட்லேருந்து ஆம்ஹோல் ஆங்கிளுக்கு சைட் டாட்டு வரைஞ்சிக்கோங்க. 2 டாட்டுக்கும் கேப் வந்து ஒரு 1.5 இன்ச்சு இருக்கிற அளவுக்கு வச்சுக்கோங்க. ஆம்ஹோல் ஆங்கிள்லேருந்து ஆம்ஹோல் ரவுண்டு 1 இன்ச் மேலே ஏறி இருக்கணும். அதை மார்க் பண்ணிவிட்டு டாட்டோட வித்து வந்து 3/4 இன்ச்சு, அதை 2ஆக டிவைட் பண்ணி 2 பக்கம் வச்சுக்கோங்க. ஓப்பன் சைடு வர டாட்டு மெயின் டாட்டோட 1/2 இன்ச்சு மேலே ஏற்றி 1 இன்ச்சு கேப்பில் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இந்த டாட்டோட அகலம் 1/2 இன்ச்சு இருந்தால் போதும். இப்போ நம்ம ஆம்ஹோல் ரவுண்டு வரைஞ்சிக்கலாம். ஆம்ஹோல் ரவுண்டு டாட்டோட ஃபஸ்ட் பாயிண்ட்லேருந்து ஷோல்டர் லைனுக்கு லைட்டாக கேர்வாக வரைஞ்சிக்கோங்க. அடுத்து டாட்டோட செகண்ட் பாயிண்ட்லேருந்து கீழே உள்ள ரவுண்டாக வரைஞ்சிக்கோங்க. அப்போ தான் டாட் பிடிக்கும்போது நமக்கு ஸ்ட்ரைட்டாக வரும், ஏற்ற இறக்கம் இல்லாமல் இருக்கும். இப்போ ஷோல்டர் ஸ்டிச்சிங் அலவன்ஸையும் ஆம் ஹோலில் வர டாட்டையும் லெஸ் பண்ணிவிட்டு ஆம் ஹோல் அளவை செக் பண்ணி பாருங்கள். ஒரு 9.25 அளவுக்கு லைட்டாக மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து செஸ்ட் லைனில் 4ல் ஒரு பங்கு அதை எடுத்து அதோட 1 இன்ச்சு ஈஸ் அலவன்ஸு சேர்த்துக்கோங்க. 10.5னா +1 11 இருக்கணும். இப்போ 11 வச்சு மார்க் பண்ணுறோம். 2 கரெக்டாக தான் வருது, ஒரு பாயிண்ட் தான் வித்தியாசம் இருக்குது, பிரச்சனை இல்லை. இங்கே வந்து பஸ்ட் லைனில் 4ல் ஒரு பங்கு, அதாவது 41 தான் இருக்குது. அதனால் 1/4 இன்ச்சு இந்த லைன் வந்து உள்ளே தள்ளி வரும், அது மாதிரியே மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி உள்ளே தள்ளி வரும்போது டாட் வந்து நமக்கு கொஞ்சம் சிறுசாக தான் வரும். இப்போ அண்டர் பஸ்ட் லைனில் வெயிஸ்ட் அளவில் 4ல் ஒரு பங்கு எடுத்து அதை மார்க் பண்ணிக்கோங்க. மீதி இருக்கிற அளவு அதை எடுத்து 2 பக்கமும் டிவைட் பண்ணி இங்கிட்டு வரைஞ்சிக்கோங்க. சைடில் வந்து சென்டர் பாயிண்ட்டோட 1/4 இன்ச்சு கீழே இறக்கி இருக்கிற மாதிரி மார்க் பண்ணிவிட்டு டாட் லைனோட சேர்த்து கிராஸாக ஒரு லைன் போட்டுக்கோங்க. சைட்லேயும் அதே மாதிரி லைன் வரைஞ்சிக்கோங்க. இப்போ டாட் ரவுண்டு வரைஞ்சிட்டு ஃப்ரெண்டை கட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். சைடில் வந்து கரெக்டாக தான் இருக்குது. இப்போ நம்ம ஃப்ரெண்டை கட் பண்ணி எடுத்துக்கலாம். டாட்லேருந்து நெக்குக்கு வந்து ஒரு 1/4 இன்ச்சு கிராஸை வச்சு கட் பண்ணிக்கோங்க. அந்த 1/4 இன்ச்சு கிராஸ் எடுக்கும்போது ஃப்ரண்டில் நெக்கில் லூஸ் உழுகாமல் இருக்கும். ஃப்ரண்ட் ஆம்ஹோல் ரவுண்டு வெட்டும்போது கரெக்டாக அந்த டாட் கிட்ட மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக இருக்கிற மாதிரி வெட்டிக்கோங்க. அப்போ தான் நமக்கு டாட் பிடிக்கும்போது ஏற்ற இறக்கம் இல்லாமல் கரெக்டாக வரும். இப்போ நம்ம 2 பீஸ்லேயும் டாட் மார்க்கை கரெக்டாக பண்ணிடுவோம். எல்லா டாட்டுக்கும் 2 மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு சைடு ஸ்டிச்சிங் அலவன்ஸ் மார்க்கையும் பண்ணிக்கோங்க.
இந்த மாதிரி பெர்ஃபெக்டாக டாட்டெல்லாம் மார்க் போட்டு நீங்கள் கட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வேஸ்ட் அளவையும் கை லூஸையும் மட்டும் செக் பண்ணி சைடு ஜாயின் பண்ணிக்கலாம். மீதி நம்ம இந்த மார்க்லேயே பண்ணிக்கலாம். எப்போவுமே பெல்ட் வெட்டும்போது பேக் ஃப்ரண்ட் டிஃப்ரெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி தான் ஹைட் வைக்கணும். நீங்களாக பெல்ட் வெட்டிட்டு அட்ஜஸ்ட் பண்ணி ஹைட்டு குறைக்காதீங்க. பெல்ட்டுக்கு ஃபஸ்ட்டு கீழே ஒரு கோடு போட்டுட்டு சைடில் வந்து ஒரு 1.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. அந்த 1.5 இன்ச்சுக்கு அந்த பக்கம் ஒரு 3/4 இன்ச்சுக்கிட்ட துணி இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இங்கே வேஸ்ட் அளவில் 4 ஒரு பங்கு மார்க் பண்ணிவிட்டு பெல்ட்டை விட 3/4 இன்ச்சு ஹைட்டு கூட இருக்கணும். 4 இன்ச் இருக்குது, இங்கே அதே 4 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. ஸ்கேலை வந்து ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு 1/2 இன்ச்சு கிராஸாக கோடு போட்டுக்கோங்க. அதே லைனை இந்த பக்கமும் போட்டுக்கோங்க. நம்ம ஸ்டிச்சிங் லைனில் தான் எப்போவுமே அளவு செக் பண்ணணும். இந்த சைடும் அதே மாதிரி 1/4 இன்ச்சு லேசாக கிராஸாக போட்டுக்கோங்க, பெருசாக வர மாதிரி போட்டுட்டு சைடில் 4 இன்ச்சுனா சென்டரில் வந்து ஒரு 3 இன்ச் வச்சுக்கோங்க. ஓப்பன் சைடு வந்து ஒரு 3.5 இன்ச்சு வச்சுக்கோங்க. இந்த ஷேஃபில் ஓரளவு கட் பண்ணால் சரியாக இருக்கும். இந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் இப்போ வரையும் போது ஷார்ப்பாக வரைகிறேன். நீங்கள் வந்து நடுவில் வந்து லைட்டாக கர்வ் எடுத்து ஒட்டிக்கோங்க. இப்போ நம்ம சைடில் நல்லா இறக்கியிருக்கனால இது வந்து 1/4 இன்ச்சு போல் கூட வருது. அந்த 1/4 இன்ச்சு ஷேஃபை நம்ம குறைச்சிக்குவோம். இப்போ பெல்ட்டை கட் பண்ணி எடுத்துக்கலாம். சைடில் வந்து நான் ரொம்ப ஏற்றலை, இறக்கி வச்சுருக்கனால தான் இந்த கிராஸ் வந்து ரொம்ப வரல. இல்லாட்டி நம்ம 1/2 இன்ச்சு வைக்கும்போது கரெக்டாக இருக்கும். இன்னும் கீழே இறக்க வேண்டியது வந்துச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட ஓரளவுக்கு ஸ்ட்ரைட்டாகவே வச்சாலே போதும். பேக்கு ஃப்ரண்ட்டு பெல்ட்டு எல்லாம் கட் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம இப்போ ஸ்லீவ் கட் பண்ண போகிறோம். ஸ்லீவுக்கு வந்து 4 ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்டு பண்ணிட்டு ஃபஸ்ட்டு வந்து ஷோல்டர் ஸ்டிச்சிங் அலவன்ஸுக்கு 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து ஸ்லீவோட லெங்க்த்து 8.5 இன்ச்சு. இது வந்து நார்மல் ப்ளவுஸுங்கிறனால கீழே வந்து ஃபோல்டிங்க்கு 1 இன்ச்சு விட்டுக்கணும். கை லூஸ் வந்து ஆம்ஹோலில் வந்து இறக்கம் வந்து ஒரு 4 இன்ச்சு வச்சுக்கோங்க. கிராஸில் வந்து 8.25 இருக்கிற மாதிரி, 9.25, 18 ரேஞ்சில் பாதி 9.25 இருக்கணும். கை லூஸு 14 இன்ச்சு, அதனால் 7 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. அந்த 2 லைனையும் ஸ்ட்ரைட்டாக வரைஞ்சிக்கோங்க. ஆம்ஹோல் லைனை கிராஸில் வரைஞ்சிட்டு சென்டராக மார்க் பண்ணிக்கோங்க. சென்டராக மார்க் பண்ணுற இடத்துல கரெக்டாக ஒரு 1/2 இன்ச்சு மேலே ஏறி இருக்கிற மாதிரி ஆம்ஹோல் ரவுண்டு வரைஞ்சிக்கோங்க. அப்படியே ஸ்கேலை திருப்பி வச்சு அந்த சைடு ரவுண்டு வரைஞ்சிக்கோங்க. அவ்வளோதான், ஸ்லீவ் மார்க் பண்ணியாச்சு. இப்போ கட் பண்ணிடலாம் ஸ்லீவை. ஃபோல்டிங் கொண்டும்போது லேசாக கிராஸாக வெட்டிக்கோங்க. வெட்டிட்டு ஃபோல்டிங் மார்க்கு, சைடு மார்க்கு, சென்டர் மார்க் 3ஐயும் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்லீவை சிங்கிளாக எடுத்து விட்டுட்டு ஃப்ரண்ட்டுக்கு கவர் வெட்டிக்கணும். ஃப்ரண்ட்டு கவர் வெட்டும்போது ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து 1/4 இன்ச்சு கீழே இறக்கியிருக்கணும் ரவுண்டு. செகண்ட் ஹாஃபில் 1/4 இன்ச்சு மேலே ஏற்றிருக்கணும். மேலே வந்து ஷார்ப்பாக வராமல் ரவுண்டு வர மாதிரி வெட்டிக்கோங்க. ஃப்ரண்ட்டுக்கு மார்க்கும் பண்ணிக்கோங்க. நம்ம அந்த கவர் வெட்டுறது
ஃப்ரண்ட் பீஸில் மட்டும்தான் வெட்டணும். அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.